விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. 7 6 5 4 3 2 1 எங்கள் பேப்பர் படியன் எங்கட பேப்பர் படியன் வரா வந்துட்டேன். இனிய காலை வணக்கம். தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும் அண்ணா, உங்களுக்கும் வணக்கம். வணக்கம். வாருங்கள், அமருங்கள், சொல்லுங்கள். வந்துட்டேன். எப்படி வீக்கெண்ட் எப்படி போச்சு? ஒரே வேலை தான். வேலை திரும்புற பக்கம் எல்லாம் வேலை, எப்பவுமே வேலை. இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. சூரிய கண்டாட்டத்துக்கு, சூரியன் படத்துக்கு என்ன விளம்பரம் எல்லாம் கேட்டு நான் சூரியன் ஆகாசன் குழுவினர் கொழும்புக்குள்ள எல்லாம் விளையாடங்களும் போறாங்களா? எல்லாம் ரெடி. அடுத்தடுத்து அப்படியே இன்பதிர்ச்சியில வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். இசை மலையில நனைய போறோம், காசு மலையில நனைய போறோம். இப்படி சூரியன் சும்மா என்னன்னா சந்தோஷங்களுக்கு குறைவில்லை. மக்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். வானொலி கேட்கும் போது வெறும் இசை மட்டுமல்ல, உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும். என்ன ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்பவும் வந்திருக்காங்க, இன்னும் வருவாங்க. பர்த்டே கொண்டாட்டம் உங்களோட கலையத்திலையும் அப்படியே களை கட்டுது. என்னைய கூப்பிடாம இருக்கிறீங்களே, நதான் கவலையா கிடக்குது. உங்களை இந்த டைம் வரும்போது நாங்கள் கூப்பிடுவோம் கண்டிப்பா. சரி என்ன பத்திரிகைகள் எடுத்து படிப்போம். வீரகேசரி பத்திரிகை இன்றைக்கு பிரதான தலைப்புச் செய்தியாக சஜித் அனுரவுக்கான அழைப்பு தொடர்பில் விரைவில் பதிலளிப்பேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கம்பகா கூட்டத்தில் அறிவிச்சிருக்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆரம்பித்து விட்டார் போல இருக்குது. எல்லா இடங்களுக்கும் ஒரு இடங்களுக்கும் மனசன் போய்கொண்டிருக்கிறார். அப்ப ஒன்றாக வெல்வோம் எனும் துணைப்பொருளில் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் ஏற்பாட்டில் நேற்று கம்பகா கடவத்தை பஸ் திரைப்படத்துக்கு அருகில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பங்கேற்றிருந்த போதுதான் இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். நாடுகின்ற வகையில் முன்னோக்கி செல்வதற்கான பயணத்தில் இணைந்து கொள்ளுமாறு சஜித் பிரேமதாசவுக்கும் மனோரகுமார திசாநாயகவுக்கும் அழைப்பு விடுக்கிறேன். அழைப்பு விடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதற்கான பதிலை உரிய காலத்தில் வழங்குவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து அழைச்சு கொண்டே இருக்கிறார். என்ன அதுதான் யார் அழைத்தது என்ற மாதிரி தான். தேர்தலில் ரணில் களமிறங்க வேண்டும். கம்பகா கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றமா? கம்பகாவில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் வைத்து வெளிப்படையாக சொல்லப்பட்டது, நீங்கள் தான் இறங்க வேண்டும். பிரசன்ன நடந்தவங்க எல்லாம் சொல்லி அங்க இருந்து எல்லாருமே கையை உயர்த்தி ரணில் விக்ரமசிங்க இறங்க வேண்டுமாம் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்து அறிவித்திருந்தார்கள். சரி என்ன, ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் பாராளுமன்றம் கலையாது, உதயகமன் விலகு கூறுகிறார். நடந்த பிறகுதான் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். அது வரைக்கும் கலைக்கப்பட மாட்டாது. கதை அடிபட்டதோ? முதல்வர் கதை ஒன்று அடிபட்டது. நீ அங்கங்க கேட்கிற கதைகள் எல்லாத்தையும் வச்சு இவர் அலசி ஆராய்ந்திருக்கிறார். தனக்கு தெரிந்த வகையில இப்படித்தான் 22 பாராளுமன்றக்கு இந்த வாரம் பெறாதாம் சபை முதல்வர் சுசில் கூறுகிறார். அரசியலமைப்பின் 22ஆம் திருத்தம் இந்த வாரம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்படும் சாத்தியமில்லை. பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான நிகழ்ச்சி நிலையில் அந்த விடயம் உள்வாங்கப்படவில்லை என அமைச்சரும் சபை முதல்வருமான சுசில் பிரேமஜயந்த தெரிவித்த செய்தால் இந்த செய்தி. ஏதாவது செய்த அரசாங்கம் தேர்தலில் பின்னால போட வாக்குது அப்படின்ற கதைகளை சொல்லிட்டு இருக்கும் போதுதான் இவர் இப்படி சொல்லியிருக்கிறார். இவர் அரசாங்கம் சார்பாக இருக்கிறவர் தானே, இவர் ஒரு அமைச்சர் தானே. அவர் சொல்லியிருக்கிறார் திருத்தம் சம்பந்தமான விஷயத்துல இந்த இப்போ வராதுண்டு. மற்றது அரசாங்கம் சொல்கிறது தேர்தலை போடுறதுக்கு இனி முடியாது தானே. ஏன்னா தேர்தல் திணைக்களம் சொல்லியிருக்கான், நீதிமன்றம் ஒரு தடை உத்தரவை பிறப்பிக்கும் பட்சத்தில் பின்னால போனாலும் போகுமே ஒழிய வேறு யாராலையும் தேர்தலை பின்னால போட முடியாது. எதிர்காலம் தொடர்பில் சிந்தித்து வாக்களியுங்கள். ஜனாதிபதி ரணில் கோரிக்கை. அரசியல் என்பது பொய்யான வாக்குறுதிகளை அளிப்பதோ முகத்தை பார்த்து வாக்களிப்பதோ அல்ல. மீண்டும் நாட்டின் எதிர்காலத்துடன் விளையாட முடியாது. தமது எதிர்காலத்தை நினைத்து வாக்களிக்க வேண்டும். அதன் போது உங்கள் அனைவருக்கும் இருக்கும் பொறுப்பை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொண்ட செய்தி வந்திருக்குதுன்னா. இந்திய வீட்டு திட்டத்தில் எமது பக்கம் தாமதம் இல்லை. மனோ தலைமையிலான குழுவினரிடம் இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவிச்சிருக்கிறார். எங்களோட சைட்ல எல்லாம் சரி, ஆகஸ்ட் மாதத்தில் கட்டி முடிக்கப்படும் என்ற உறுதிமொழியுடன் சுமார் 375 மில்லியன் ரூபாய் செலவில் 1300 வீடுகளை கட்டுவதற்காக மலைநாட்டு தோட்ட வீடமைப்பு திட்டம் என்ற பெயரில் பாரத் லங்கானா சரியா அந்த பேர்ல தான் கோலாகலமாக ஆரம்பித்து வைக்கப்பட்ட 4ஆம் கட்ட இந்திய வீட்டமைப்பு திட்டம் தங்களோட பக்கம் தாமதம் இல்லை என்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. தாங்கள் எல்லாம் கிளியரா தர வேண்டியதெல்லாம் தந்து வழங்க வேண்டியது எல்லாத்தையும் வழங்கி கொண்டுதான் நாங்கள் இருக்கிறோம். மற்ற பக்கத்தை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. 13 கோது மட்டுமே தற்போது எஞ்சி இருக்கிறதாம். தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்போம்.
சிவி விக்னேஸ்வரன் தெரிவிச்சிருக்கிறாரு. 13ல கோது மட்டும்தான் இருக்கான். மிச்சம் எல்லாம் என்ன உறிஞ்செடுத்து எடுக்கப்பட்டுட்டோம் என்று சொல்றார். ஆனா அவர் முதல் சொல்லி கொண்டிருந்தாரு தமிழ் வேட்பாளர் சம்பந்தமாக என்ன ஆதரவிக்கிற மாதிரி சொல்லி இருக்கிறார். இப்ப தன்னுடைய யோசிச்சு பார்த்துருப்பாரு. அவர் ஒரு என்ன எல்லாம் தெரிந்த ஒருவர் தானே, முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஒருவர் தான் இவர். கூட்டமைப்பை கட்டியெழுப்ப தமிழ் தலைவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் தமிழரசு கட்சியின் ஸ்ரீதரன் தெரிவிச்சிருக்கிறார். கட்டி எழுப்புறதுக்கு இப்ப உடைஞ்சு கிடக்கிறது தானே சின்னாபினமா. எனவே அதை வந்து கட்டி எழுப்ப தமிழ் தலைவர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமா? ஒத்துழைப்பு நல்லா தான் கொடுப்பினோம். என்னன்னா அதான் ஒற்றுமையை தான் காணல. அது எங்க போய் இந்த கடையில எவ்வளவு கிலோ வாங்கி கொடுக்கலாம்னு எங்களுக்கு சொன்னா நாங்க வாங்கி கொடுப்போம். என்ன அதுதான் ஒற்றுமைன்றது குலைந்து போய் கிடக்கு. ஒரு காலத்துல தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேண்டாம் மக்கள் எவ்வளவு இதை இப்ப எல்லாம் சின்ன அபிநமாய் கிடக்குது. என்னன்னா வேட்புமனு தொகுதி அறிவிப்பை இந்த வேரம் எதிர்பார்க்கிறோம் பிரதான எதிர்கட்சி கூறுகிறதுனா ஜனாதிபதி தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கு அரசாங்கம் பல்வேறு வழிகளிலும் முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் எந்தவித தடையுமின்றி அதனை முன்னெடுப்பதற்கான தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைத்திருக்கிறது. எனவே வேட்புமனு தேதி அறிவிப்பை இந்த வாரம் எதிர்பார்க்கிறோம் என்று பிரதான எதிர்கட்சி என்றார் இவர் தான் சைத்தன்னோட கட்சி. அப்ப ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய செய்தி தான் அந்த செய்தி. அவங்களும் எதிர்பார்த்து காத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் சொன்ன செய்தி அந்த செய்தி. இப்ப இந்த தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கருத்து கணிப்புகள் பற்றிய பல விஷயங்களும் மேடையில பேசுறாங்க. அந்த கருத்து கணிப்பில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, இந்த கருத்து கணிப்பில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, இறுதியா வந்த கருத்து கணிப்பில் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த கருத்து கணிப்புகளை பற்றியும் மேடையில் அதிகமா பேச ஆரம்பித்திருக்கிறார். ஆகஸ்ட் 4ஆம் தேதி வேட்பாளரை அறிவிப்போம். விமல் உதய திலித் வாசு கூட்டணி தெரிவிப்பு. ஜனாதிபதி வேட்பாளரா? சரி, அடுத்தது அவ்வளவுதான். சரி, அடுத்து சரி, ஓகே, நாம நாளைக்கு சந்திப்போம். ஓகே, போட்டு வாரன். ஓகே, பாய், டாடா. பேப்பர் படியம் போலாம்.